ஹலோ ஹாய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம்னா டிஸ்கவர் 100 ஃபுல் இன்ஜின் ஒர்க் செய்வது எப்படி என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஜினை பிரித்தாச்சு. டிஸ்கவர் 100 இது 2 கீர் வீலு, இன்ஜினோட கியர் வீலு, கியர் செலக்டடு, இன்ஜின் பாடி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஃபுல் இன்ஜின் ஒர்க் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இன்ஜின் ஃபிட் பண்ணும் முறை. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய கியர் வீலில் வந்து 2 செலக்டர் ஆட் வரும். சின்ன கீர் வீலில் வந்து ஒரு செலக்டர் ஆடை தான் வரும், கியர் செலக்டர் ஆடை. அது இந்த வீடியோவில் உங்களுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சைடு வந்து 2, இந்த சைடு வந்து 1. அதை எப்படி அந்த 2 கீர் வீலையும் எடுத்து இப்படி கரெக்டாக நேராக உட்கார வச்சுக்கணும் வீலு. அப்படின்னா தான் நமக்கு இன்ஜின் பாடியில் உட்கார வைக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் வச்சுருக்க பொசிஷனில் கரெக்டாக வச்சு அப்படியே இன்ஜின் பாடியில் கரெக்டாக உட்கார வைக்கணும். அவ்வளோதான். அப்படியே வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் போதும், கியர் வந்து அப்படியே அழகாக உட்காந்துக்கும். அடியில் வந்து வாசர் ஒன்று வரும், அடியில் ஒரு வாசர் மேலே ஒரு வாசர் வரும். அந்த வாசர் வந்து வீழாமல் பார்த்துக்கணும். உட்கார வச்சுட்டு இந்த கீர் செலக்டரை வந்து ஃபஸ்ட்டு அடுத்தது உட்கார வைக்கணும். அந்த பெரிய பல்லு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக உட்கார வைக்கணும். 2 செலக்டர் வருதுல்ல, அதை உட்கார வச்சோம்னா நமக்கு வந்து கீர் வந்து ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ ஒரு செலக்டர் உட்கார வச்சிட்ருக்கோம். லைட்டாக தூக்குனாப்பில் உட்கார வைக்கணும். அவ்வளோதான். அடுத்தது வந்து 2வது செலக்டர் உட்கார வைக்கிறோம். 2வது செலக்டர் உட்கார வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கியர் வந்து ஃப்ரீயாக சுற்றணும். கியர் வந்து ஃப்ரீயாக சுற்றுதான்னு செக் பண்ணணும். 2 கீர் செலக்டர் உட்கார வச்சுட்டு மேலே அந்த புஷ் வரும். புஷை பராபராக நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே ஆகிட்டோம்னா இந்த மாதிரி கீர் வந்து ஃப்ரீயாக சுற்றணும். சுற்றினா தான் நம்ம கீர் கரெக்டாக உட்கார வச்சிருக்கோம்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடு அந்த செலக்டரும் போட்டுடலாம். அந்த வந்து டிஸ்கவர் 100 வந்து பார்த்திங்கன்னா அந்த செலக்டர் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த செலக்டரில் வந்து புஷ் வரும். அந்த மாதிரி சின்னதாக இந்த சைடும் இல்லை, அந்த சைட்லேயும் வரும். 2 மொத்தம் 3 புஷ்ஷு வரும். 3லேயுமே புஷ்ஷு வரும். டிஸ்கவர் 100 பொறுத்த வரைக்கும் கிராங்க் வந்து நம்ம வேலை பார்த்து இடத்துல கொடுத்து வேலை பார்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இப்போ வந்து கிராங்கை நம்ம எப்படி செக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, கிராங்கில் கிளர்ச்சி சைடு பக்கமாக ஆயில் ஊற்றி கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து சுற்றி பார்க்கணும். ஏன்னா அது வழியாக ஆயில் வருதான்னு பார்க்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து ஆயில் வந்தால் தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம அதை பார்க்காம மாட்டிட்டோம்னா இன்ஜின் வந்து சீஸ் ஆயிரும், ஆயில் சர்க்குலேஷன் ஆகலாம். அதனால் மாட்டும் போது எப்பவுமே ஆயிலை ஊற்றி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும், ஆயில் வந்து கீழே இறங்குதா கரெக்டாகனு. இப்போ அதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலே ஆயில் ஊற்றுறோம், கீழே சுற்றி பார்த்தோம்னா அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து லீக் ஆகும். பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். இப்படி ஃப்ரீயாக சுற்றி விட்டோம்னா ஆயில் வந்து அந்த சைடில் வந்து ஆயில் லீக் ஆகும். அந்த இடத்துல நம்ம ஊற்றுற ஆயில் வந்து அது இறங்கும். இறங்கிச்சுன்னா ஓகே, கரெக்டாக இருக்குது, நம்ம கிராங்கு மாட்டிடலாம். கீரை உட்கார வச்சுட்டு இன்ஜின் படிலாம் நல்லா ஃபுல்லாக கழுவிட்டு கீரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது கிராங்க் உட்கார வச்சுட்டு கிராங்க் உட்கார வைக்கணும்.
கிராங்கு லைட்டாக வச்சுட்டு லைட்டாக கையால் ப்ரெஷ் பண்ணால் கரெக்டாக போய் உட்காரும், சவுண்டு வரும். அவ்வளோதான், உட்காந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இன்ஜின் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவர் 100க்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வராது. பேஸ்ட்டு தடவி அப்படியே டோரை எடுத்து மாட்டிடலாம். மாட்டிட்டு போல்ட் எல்லாத்தையும் வந்து நல்லா டைட் வச்சுக்கணும். இன்ஜின் போல்ட்டு எல்லாம் ஃபுல் டைட் வச்சுட்டு, இப்போ ஆனால் ஒரே சைடில் வைக்கக்கூடாது, 4 மூலையிலும் வைக்கணும். அதனால் 4 மூலையும் வச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கியர் செலக்டரு, அந்த கியர் செலக்டர் மாட்டுறோம். ஏன்னா அதை மாட்டிட்டு தான் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா கிளச்சி மாட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ மாட்டிட்டோம்னா மாட்டிட்டு முதல்ல வந்து நம்ம கீர் கரெக்டாக வீலான்னு முதல்ல செக் பண்ணணும். ஏன்னா நம்ம கீரு வீலெலாம் உட்கார வச்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கா, கரெக்டாக 5 கீரும் வீதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதனால் இன்ஜின் பாடி போல்டு போட்ட உடனே முதல்ல கீர் கரெக்டாக வீதான்னு செக் பண்ணிக்கணும். போட்டு நம்ம அதை தான் செக் பண்ண போகிறோம். இப்போ கீர் எப்படி கரெக்டாக வீதான்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுனா இப்படி தான் செக் பண்ணணும். கீர் பெடலை போட்டு நம்ம சின்ன பல் ஷாப்டை சுற்றிக்கிட்டே கீரை போட்டோம்னா கீர் வீயும். சுற்றிக்கிட்டே போட்டால் தான் டக்கு டக்குன்னு வீழும். சுற்றிக்கிட்டே போட்டு வீல் தான் பார்த்துட்டு அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு திரும்பி நீட்டர் ஆகுதா அப்படின்னு இப்படி செக் பண்ணிக்கணும். பாருங்கள், எல்லா கீரும் கரெக்டாக வீது. அதே மாதிரி எல்லா கீரும் நீட்டரும் ஆகுது. நம்ம செக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம பயப்பட தேவையில்ல. மீதி எல்லாம் போல்ட்டையும் நல்லா இதுக்கு மேலே டைட் வச்சிடலாம். நான் பாருங்கள், இப்போ திரும்பி நீட்டர் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீட்டர் ஆகிடுச்சு. இப்போ எல்லா போல்ட்டும் போட்டு நம்ம எல்லா போல்ட்டும் ஒரு போல்ட்டு விடாமல் ஃபுல் டைட் வச்சுக்கலாம். செக் பண்ணுற வரைக்கும் நம்ம முதல்ல ஒரு 3 போல்ட்டு போட்டால் போதும். போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி போல்ட்டு எல்லாத்தையும் போட்டு ஃபுல் டைட் வச்சுட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர் கிட்டும்பாங்கள்ல, அதை வந்து இப்போ மாட்டிடலாம். ஏன்னா கிளர்ச்சி மாட்டுறதுக்கு முன்னாடி மாட்டினா நமக்கு ஈஸியாக இருக்கும். டைமிங் செயினு இதெல்லாம் வந்து மாட்ட ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கிளர்ச்சி மாட்டிட்டு நம்ம டைமிங் செயின் கைண்டிட்டாலும் மாட்டுறது கஷ்டம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெட்டை மாட்டிட்டு இப்போ சிலிண்டர்கிட்ட மாட்ட போகிறோம். சிலிண்டர்கிட்ட மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெட்டு மாட்டிட்டு அப்புறமா டைமிங் செயினை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டைமிங் செயின் வந்து கைண்டிட்டு வீழ்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக தானே நம்ம மாட்ட போகிறோம் டைமிங் செயினை, அதனால் பிரச்சனை இருக்காது. நம்ம எல்லாத்தையும் இப்போ மாட்டிடலாம். பிஸ்டனை மாட்டியாச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோதான். சிலிண்டர்கிட்ட எடுத்து லைட்டாக ஆயில் தடவிட்டு சிலிண்டர் மாட்ட போகிறோம். லைட்டாக ஆயில் தடவிட்டு இருக்கோம். லைட்டாக ஆயில் தடவிட்டு பொதுவாகவே சிலிண்டர்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா அதான் ஒரே நேராக அழுத்தக்கூடாது, ப்ரெஷ் பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படியே சுற்றினாப்பில் ப்ரெஷ் பண்ணி மாட்டினா நமக்கு ஈஸியாக இருக்கும். ரிங்ஸு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அவ்வளோதான். சிலிண்டர்கிட்ட வந்து இப்போ பார்த்திங்கன்னா உட்காந்துருச்சு. அந்த டவுல் பின்னில் கரெக்டாக வச்சு இதில் உட்கார வைக்கணும். டவுல் பின்னில் உட்கார வச்சுட்டு பிஸ்டனை டேப்பில் வச்சுட்டு நல்லா துடைச்சிட்டு மேலே 2 டவுல் பின் வரும். அந்த டவுல் பின்னை போட்டு இந்த பேக்கிங் லைட்டாக பேஸ்ட் வச்சுக்கலாம். பேஸ்ட் வச்சுட்டு இப்போ நம்ம டைமிங் செயினை வந்து இப்போ வந்து உள்ளே இது பண்ணிக்கிறோம். ஏன்னா டைமிங் செயினை இப்போ விட்டால் தான் அந்த பேடு மாட்டலாம். சிலிண்டர்கிட்டுக்கு மேலே இன்னொரு பேடு வரும், டைமிங் செயின் பேடு. அது செயினை வந்து அது இப்போ உட்கார வச்சு அந்த பேடை போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம ஹெட்டை மாட்ட போகிறோம். ஹெட் வந்து சீடிங் பண்ணியாச்சு. இதுதான்
ஷீடிங் பண்ணி ரெடியாக நம்ம வச்சுருக்கோம். அப்படி துடைச்சிட்டு ஹெட்டை மாட்டிடலாம். ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் பின்னில் தான் ஹெட்டையும் கரெக்டாக உட்கார வைக்கணும். டபுள் பின்னில் கரெக்டாக உட்கார வச்சுட்டு அந்த நான் மேலே வந்து ஒரு டாப் தகடு வரும், அதை வச்சுட்டு கரெக்டாக 4 போல்டு நீட்டு போல்ட்டு வரும். லென்த்து போல்ட்டு 12 mm லென்த்து போல்ட்டு வரும். இது பார்த்திங்கன்னா 4 நல்லா டைட் வைக்கணும். 4 நல்லா டைட் வச்சுட்டு அந்த டைமிங் செயின் நம்ம மாட்டணும் பார்த்தீங்களா, அந்த டைமிங் செயினை வந்து நம்ம என்ன பண்ணணும், டைமிங் செயினை வந்து டைமிங்கில் வச்சு மாட்டிடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டைமிங்கில் கரெக்டாக வச்சு மாட்டிக்கலாம். இப்போ நம்ம மேலே டைமிங் கொண்டு வர்றது டேரினே நம்ம டைமிங்கில் வச்சு தான் பிஸ்டன் மாட்டியிருந்தோம். இப்போ அப்படியே நம்ம கரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், டைமிங்கில் வச்சு அந்த டைமிங் வீலை மாட்டிடலாம். டைமிங் வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிக்கரு ஷாஃப்ட் மாட்டுறோம். கிக்கர் ஸ்ப்ரிங்கு உள்ளே இருக்கும், இன்ஜினுக்குள்ளே நம்ம ஷாஃப்ட் மாட்டுறோம். ஷாஃப்ட் மாட்டி செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்குது. கட்டிட்டோம். அடுத்தது வந்து நம்ம கிளர்ச்சி ஃபிட் பண்ண போகிறோம். அதில் அடியில் ஒரு வாசர், மொத்த வாசர் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லு, கிளர்ச்சி பெல்லு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புஷ்ஷு வரும் கிளர்ச்சி பெல்லுக்கு நடுவில், அந்த புஷ்ஷு. பெல்லை மாட்டிட்டு பெல்லுக்கு மேலே வந்து ஒரு பிளேட்டு வாசர் வரும். இப்போ ஒரு பிளேட் வாசர் வரும். பிளேட் வாசர் வச்சுட்டு அப்படியே கிளர்ச்சி உட்கார வைக்கிறது தான். அப்படியே உட்கார வச்சோம்னா டக்குன்னு உட்காராது. அப்படியே மாற்றி மாற்றி போட்டு லைட்டாக தட்டோம்னா உட்காந்துக்கும். அப்படியே வச்சா டைட்டாக தான் இருக்கும். லைட்டாக தட்டணும் பாருங்கள், ரொம்ப டைட்டாக இருக்குது. லைட்டாக அப்படியே அந்த ஷாஃப்ட்டை சுற்றிட்டு உட்கார வச்சோம்னா உட்காந்துரும். பாருங்கள், உட்காந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 2 வாசர் வரும். 2 வாசர் வச்சுட்டு நம்ம போல்ட்டு, அதாவது உல்ட்டா மாற வரும். டைட்டு பக்கம் வந்து லூஸு பக்கம் வந்து டைட்டு வரும். இப்போ வந்து நம்ம கிளர்ச்சி போட்டு டைட்டு போல்ட்டு டைட் வைக்க போகிறோம், நெட்டு டைட் வைக்க போகிறோம். நல்லா டைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு ஆயில் பம்பு கழட்டு இருந்தது, ஆயில் பம்பு மாட்டுறோம். ஆயில் பம்பு ஃபஸ்ட்லேயே மாட்டிருக்கணும். இப்போ நம்ம கிளர்ச்சிலாம் மாட்டிட்டு மாட்டுறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக நம்ம தட்டிக்கலாம். டீ பாக்ஸால் லைட்டாக தட்டணும். லைட்டாக தட்டினா உட்காந்துரும். அவ்வளோதான், லைட்டாக சுற்றிட்டு தட்டினா உட்காந்துருச்சு. கிளர்ச்சி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக பேக்கிங் வந்து கிரீஸ் தடவி, இந்த டோர்லேயும் வந்து 2 டவுல் பின் வரும். கிளர்ச்சி டோரு பேக்கிங் உட்கார வைக்க டவுல் பின்னை போட்டு பேக்கிங் உட்கார வைக்கணும். கிளர்ச்சி பேரிங் போடுறோம். பேக்கிங் உட்கார வச்சிச்சு. டோரை தூக்கி மாட்டுற தான். கிளர்ச்சி சரி, வேலை முடிஞ்சிச்சு. எல்லாம் போல்ட்டையும் போட்டு டைட் வச்சிடணும். கிளர்ச்சி போல்ட்டு எல்லாத்தையும் டைட் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வேலை முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் டைட் வைக்கணும். டைட் வச்சுட்டு இப்போ நம்ம இன்ஜினை வந்து தூக்கி நிப்பாட்டிட்டு வேறு ஏதோ மிஸ் பண்ணுறதுக்குமான்னு செக் பண்ணிக்கலாம். வேறு ஏதோ ஞாபகம் மருதியாக விட்டுட்டோமா, என்ன எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம்.
அவ்வளோதான். மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இன்ஜினோட டாப்பு வந்து இன்னும் போடல. இப்போ தான் டைமிங் வந்து செட் பண்ணுறோம். எல்லாமே இந்த செயின் கண்டிட்டு வீயாமல் இருக்குது தான் லைட்டாக மாட்டி வச்சுருந்தோம். இப்போ தான் டைமிங் வந்து கரெக்டாக வச்சு டைட் வைக்கிறோம். இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த 6 அலங்கி தான் வரும். ஆறு அலங்கி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டைட் வச்சிடணும். ஏன்னா அது ரன்னிங்கில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா டைட் வச்சிடணும். நல்லா டைட் வச்சுட்டு